வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 42 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்கா திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆந்திராவில் தனியார் ஆமினி பேருந்து தீப்பிடித்து விபத்து. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 25ஆக அதிகரிப்பு. ஆந்திராவில் பேருந்து தீப்பிடித்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் இரங்கல். 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் மோடி. மருது சகோதரர்கள் நினைவை என்றும் போற்றுவோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 42.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அமைந்துள்ள தொல்காப்பிய பூங்காவானது 42 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து முதலமைச்சர் அலுவலக நுழைவாயில் அருகில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகத்தின் மாவட்ட சுகாதார அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 4 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 45 புதிய வாகனங்களின் சேவைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆந்திராவில் தனியார் ஆமினி பேருந்து தீப்பற்றி எரிந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரில் இருந்து பெங்களூரு நகருக்கு 40 பயணிகளுடன் படுக்கை வசதி கொண்ட தனியார் பேருந்து நேற்று நள்ளிரவு சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் அதிகாலை 3:30 மணி அளவில் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்திற்கு வந்தபோது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் பயணிகள் 25 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். தொடர்ந்து காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கர்னூல் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அதேபோல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஆந்திர பிரதேசத்தின் கர்னூலில் நடந்த ஒரு துயரமான பேருந்து தீ விபத்தில் உயிரிழப்பு மிகவும் துரதிர்ஷ்டவசமானது எனவும் அவர்களை இழந்து வாடும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்பு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இந்த கடினமான நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் தனது எண்ணங்கள் உள்ளன என தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என கூறியுள்ள அவர், பேருந்து தீ விபத்தில் பலியானவர்கள் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு 50,000 ரூபாய் நிதி உதவியும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறு முகத்துவாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழையின் வேகம் தீவிரமாக உள்ளது. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை அதிக அளவில் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை ஸ்ரீனிவாசபுரம் அருகே அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்துவாரத்தில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணியினை விரைந்து முடித்திடுமாறு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆய்வின் போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் எழிலன், தெற்கு வட்டார துணை ஆணையாளர் அதாப் ரசூல், நீர்வளத்துறை செயற்பொறியாளர் அருண்மொழி மற்றும் அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர். மருது சகோதரர்கள் நினைவை என்றும் போற்றுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். மருது சகோதரர்களின் 224வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது.
அதனை ஒட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் சிவகங்கையில் உள்ள மாமன்னர் மருது பாண்டியர்களின் நினைவு மண்டபத்தில் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் மருது சகோதரர்களின் 224வது நினைவு நாளை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் சிவகங்கை சீமையின் வீரத்துக்கு எடுத்துக்காட்டாக இம்மண்ணில் நிலைத்திருக்கும் மருது சகோதரர்கள் நினைவு நாள் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து போராடும் உணர்வை அந்நாளிலேயே விதைத்து தலைசிறந்த தியாகிகளாக தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மருதுவரின் நினைவை என்றும் போற்றுவோம். இந்திய விடுதலை போராட்டத்திற்கு முன்னோடியாக தமிழர்கள் முன்னின்று உயிர் நீத்த வரலாற்றை தொடர்ந்து சொல்லுவோம். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் இன்று இரவு 10 மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி செங்கல்பட்டு, சென்னை, திண்டுக்கல், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 92,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை அவ்வப்போது உயர்ந்தும் குறைந்தும் காணப்படுகிறது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை உயர்ந்து விற்பனையாகிறது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் உயர்ந்து 11,540 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 92,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளியின் விலை கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 171 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,71,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கவுண்டன்ய மகாநதி ஆற்றின் குறுக்கே பாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்தம் அடுத்த சித்தாதூர் மற்றும் ஓலக்காசி கிராமத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் கவுண்டன்ய மகாநதி ஆற்றில் இறங்கி வேப்பூர் கிராமம் வழியாக குடியாத்தம் மற்றும் பள்ளிக்கொண்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வர வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக மோர்தனா அணையில் இருந்து தண்ணீர் வெளியேறி கவுண்டன்ய மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் சுமார் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இருப்பினும் ஆபத்தை உணராமல் ஆற்று வெள்ளத்தில் இறங்கி செல்கின்றனர். எனவே வேப்பூர் மற்றும் சித்தாதூர் இடையே ஆற்றின் குறுக்கே பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் குடியிருப்பு பகுதியில் பகல் நேரத்தில் கரடி சுற்றித் திரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊட்டி, கூடலூர், கோத்தகிரி மற்றும் குன்னூர் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் யானை, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வன விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் உணவு மற்றும் தண்ணீரை தேடி வன விலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவது அதிகரித்துள்ளது. இதனிடையே மலைப்பகுதியில் இருந்து வெளியேறிய கரடி ஒன்று குன்னூர் கரிமரா அட்டியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்தது. இதனால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். முன்னதாக இரவு நேரங்களில் வன விலங்குகள் வருவது வழக்கமாக இருந்த நிலையில் தற்போது பகல் நேரத்திலேயே கரடி உலா வந்ததால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஆசிரியைகள் மற்றும் மாணவிகள் இணைந்து மரக்கன்றுகளை நடவு செய்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். செங்கம் அடுத்த மேல்பள்ளிப்பட்டு கிராமத்தில் பசுமை தூய்மை இயக்கத்தின் ஒரு பகுதியாக சிறப்பான சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியைகள் மற்றும் மாணவிகள் இணைந்து திரௌபதி அம்மன் ஆலயத்திற்கு முன்புள்ள நீரோடையில் மரக்கன்றுகள் மற்றும் விதைகள் நடவு செய்தனர். இதில் தமிழ்நாடு அரசு துணை மின் ஊழியர்கள், விவசாயிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் பலர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். திருவண்ணாமலையில் கடந்த ஆண்டு பெய்த கனமழையினால் 40 டன் எடை கொண்ட பாறை சரிந்து 7 பேர் உயிரிழந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலையில் கடந்த ஆண்டு பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையினால் அண்ணாமலையார் அடிவார பகுதிகளான வ.உ.சி நகர் 10 மற்றும் 11 ஆகிய வார்டுகளில் மண்சரிவு ஏற்பட்டது. இந்த மண்சரிவின் போது அண்ணாமலையார் மலையின் மீது இருந்த 40 டன் எடையுள்ள மிகப்பெரிய பாறை சரிந்து வீட்டின் மீது விழுந்ததில் 7 பேர் மண்ணில் புதைந்து பரிதாபமாக உயிரிழந்தனர். தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மண் சரிவு ஏற்பட்ட இடத்தை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் வருவாய்த்துறை பேரிடர் குழுவினர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் தற்போது பெய்த கனமழையால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா, அந்த இடங்கள் தற்போது பாதுகாப்பாக உள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசனை நடத்தினர். இன்ஜினியர்களுக்கு பாதுகாப்பு கவுன்சில் அமைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கட்டிட பொறியாளர்கள் கூட்டமைப்பின் தென்மண்டல தலைவர் கண்ணன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கட்டிட பொறியாளர்கள் கூட்டமைப்பின் தென்மண்டல தலைவர் கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேர்தல் அறிக்கையின்படி கட்டட பொறியாளர்களுக்கு பாதுகாப்பு கவுன்சில் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓரிடத்தில் பதிவு செய்த கட்டிட பொறியாளர்கள் வெவ்வேறு ஊர்களில் பணிபுரிய அனுமதி வழங்க வேண்டும். பொறியாளர்களின் பதிவை ஆயுட்காலம் வரை நீட்டிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் பொறியாளர்கள் மட்டுமே கட்டட வரைபடம் வரைந்து அனுமதி பெறும் வகையில் தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதாவது ஒரு தடவை பதிவு செஞ்சா போதும், ரெனியூவல் வேண்டியதில்லை, தமிழ்நாடு முழுவதும் ஒரு தடவை பதிவு பண்ணால் போதும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அதாவது பொதுமக்களுடைய சிரமங்களை போக்குவதற்காக கட்டிட பிளான பொருள் வெகு விரைவாக நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வந்துள்ள செல்ஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற சுயசான்று அடிப்படையில் பிளான பொருள் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அருமையான திட்டம். ஆனால் அதில் எப்படி இருக்கு, அது ரொம்ப விரைவாக செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் அதில் எப்படி இருக்குன்னா, கட்டட பொறியாளர்கள் அதில் கையெழுத்து போடுற மாதிரி இல்லாமல் அதை கட்டடத்துறையில் யார் இருந்தாலும் அதை படம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எங்களுடைய பொறியாளர்களின் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த எப்பயும் வழக்கமாக உள்ளது போல அதாவது வரைபடம் தயாரித்து அந்த இதில் சைன் பண்ணுவது பொறியாளர் மட்டுமே சைன் பண்ண வேண்டும். அதனுடைய ஓடிபி பொறியாளருக்கு மட்டுமே வர வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இதை மாநிலத்திற்கு நாங்கள் முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களும் மனுவாக கொடுத்துள்ளோம். 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரச மரம் சாய்ந்ததால் கிராம மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல் ஆலத்தூர் நத்தைமேடு பகுதியில் சாரதா என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரச மரம் உள்ளது. இங்கு அப்பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் சிறிய அளவிலான சிலைகளை வைத்து வழிபாடு செய்து வந்தனர். இதனிடையே கடந்த சில நாட்களாக குடியாத்தம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரச மரம் இன்று வேரோடு சாய்ந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவிதமான சேதாரமும் இன்றி அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரச மரம் வேரோடு சாய்ந்ததால் கிராம மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். மேலும் இது குறித்து வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மர்மமான முறையில் இறந்து கிடந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜோலார்பேட்டை அடுத்த பொன்னேரி ராமனூர் ஏரியில் 35 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலம் கிடப்பதாக ஜோலார்பேட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பெண்ணின் சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து ஏரியில் இறந்து கிடந்த பெண் யார் என்பது குறித்தும், இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே ரேஷன் அரிசி கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டனர்.
கந்திலி அடுத்த கிருஷ்ணகிரி சாலையில் கந்திலி போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை நடத்தியதில் 2 டன் ரேஷன் அரிசி மூட்டைகள் இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து வாகனத்தில் இருந்த இருவர் தப்பி ஓடிய நிலையில் மற்ற இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த தர்மன் மற்றும் பாலாஜி என்பதும் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. பின்னர் ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய நபர்களையும் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட இளைஞரை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினர் வாலாஜா ரயில் நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமான வகையில் சூட்கேஸ் பெட்டியுடன் சுற்றித் திரிந்த நபரை பிடித்து சோதனை நடத்தினர். அதில் அந்த நபர் வைத்திருந்த சூட்கேஸ் பெட்டியில் சுமார் 12 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த நபர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த நதீம் என்பதும் விசாகப்பட்டினத்தில் இருந்து கர்நாடகாவிற்கு கஞ்சாவை கடத்தியதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் நதீமை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த ஆண்டு இறுதிக்குள் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்துவிடும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இதற்கிடையே ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தப் போவதாக பிரதமர் மோடி தன்னிடம் உறுதி அளித்ததாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இருப்பினும் ட்ரம்ப் அந்த கருத்தை மீண்டும் தெரிவித்துள்ளார். அதாவது இந்த ஆண்டு இறுதிக்குள் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்துவிடும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் பேட்டி அளித்த ட்ரம்ப், ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் போவதாக இந்தியா என்னிடம் கூறியுள்ளது எனவும், இது ஒரு செயல்முறையில் இருந்து வருகிறது, இதை உடனே செய்துவிட முடியாது எனவும் கூறியுள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் கிட்டத்தட்ட ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்துவிடும் என கூறியுள்ள ட்ரம்ப், நேற்று பிரதமர் மோடியுடன் பேசினேன், அவர் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். 42 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்கா திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆந்திராவில் தனியார் ஆம்னி பேருந்து தீப்பிடித்து விபத்து, உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 25ஆக அதிகரிப்பு. ஆந்திராவில் பேருந்து தீப்பிடித்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் இரங்கல், 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் மோடி. மருது சகோதரர்கள் நினைவை என்றும் போற்றுவோம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.